நல்லா தெரிஞ்சுங்க, கானான் என்பது பரலோகம் அல்ல, பூமியிலே வாழக்கூடிய இளைப்பாறுதலான வாழ்க்கையை குறிக்கிறது. நிறைய பேர் தவறாய் சித்தரிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கேயுமே வேதம் கானானை வந்து பரலோகத்தோட இணைக்கவே இல்லை. கானான் ஏன்னா இந்த பூமியில இந்த கானானின் வாழ்க்கை சாத்தியம் இல்லை என்று மனதில் நம்ம நிர்ணயிச்சுட்டோம். ஏன்னா ஆத்மாவில இருந்து டீல் பண்ணதுனால. ஏதோ சொல்லுது, இப்போ வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல படிச்சீங்கன்னா நாங்கள் பூமியில தான் வந்து அரசாளுவோம்னு பாருனாங்க. இயேசு சொல்லும்போது பரலோக ராஜ்யம் எங்க, அங்க ராஜ்யம் கீழே இறங்கி வருவதாக தான் ஜோமனை சொல்லி கொடுத்தாரு. அது மாத்திரம் அவர் செய்யல, பரமண்டலத்தில் ஒரு சித்தம் எப்படி செய்யறது போடுதோ அது போலதான் பூமியிலேயே செய்யப்படுது. அப்ப திட்டம் என்னன்னா, பரலோகத்தில் என்ன நடக்கிறதோ அதெல்லாம் பூமியில நடக்கிறதுன்றதுதான் தேவனுடைய அனாதி தீர்மானமும் திட்டமுமே. இதை நாம் புரிந்து கொள்ளாதனாலதான் இந்த கானானின் வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான அந்த வாழ்க்கை பூமியில சாத்தியமே இல்லை என்று நம்ம மண்டையில அடிச்சு சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த ஆவியிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும்.